என்னம்மா பண்ணுற இன்னைக்கு? என்னம்மா குழம்பு? இது பிரண்டை கார குழம்பு வைக்க போகிறோம். இது பிரண்டை போட்டு காரக்குழம்பா? இது துவையல் தானே பண்ணுவாங்க, காரக்குழம்பு வைக்கலாமா? குழம்பு வைக்கலாம். தேவையான பொருள் தனியா, மிளகு, சுக்கு, சீரகம், புளி, பெருங்காயம். பிரண்டை எப்படிம்மா சீவணும்? பிரண்டையை இதை மாதிரி சீவணும். இதை மாதிரி சீவி இது அரிக்காதாம்மா நீ சீவும் போது? கை அரிக்கும், கொஞ்சம் எண்ணெய் தடைக்கணும். இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் கையில் போட்டுக்கணும். ஓ, இப்படி தோல் சீவிடணுமா? தோல் சீவிட்டா இதை மாதிரி வெள்ளையாக வரும். ஓ, இதுதான் இப்போ நீ கட் பண்ணி வச்சுருக்கியா? கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிம்மா, எல்லாம் க்ளீனாக வந்துடும். ஓகேம்மா, அவ்வளோதான். இது மாதிரி பண்ணிவிட்டு சுத்தமாக எடுக்கணும்னு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட அது ஒன்றும் ஆகாது. ஓகே ஓகேம்மா ஓகேம்மா. அப்புறமா இது வெங்காயம் தக்காளியா? ஆமாம், சின்ன வெங்காயம் போடணும், தக்காளி போடணும், கொத்தமல்லி போடணும், கருவேப்பிலை போடணும், இறக்கும்போது கொத்தமல்லி போடணும். சரி, இது எப்படி செய்யுதுன்னு காட்டலாமா? காட்டலாம் பாருங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓ, நல்லெண்ணெயா? ஆமாம். ஃபஸ்ட்டு பிரண்டையை வதக்கி எடுத்துக்கலாம். புளி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சா சீக்கிரம் கரைக்க ஈஸியாக இருக்கும். சுடுதண்ணில் வச்சு கரைச்சி புளி ஊற்றுறியா? இந்த பிரண்டை எதுக்குமா சாப்பிட்றது? இது எல்லாத்துக்கும் நல்லது. மலத்துக்கு நல்லது, உடம்பு வலிக்கு நல்லது, எலும்புக்கெல்லாம் நல்லது. வயசானவங்களுக்குலாம் எலும்பு வலி வருது இல்லையா, மூட்டு வலி வருது இல்லையா, அதுக்கெல்லாம் இதை சாப்பிட்டா நல்லது. எப்படியும் மாதத்துல 2 நாள் அரைச்சி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. ஓகே மம்மி, என்னன்னு காமிச்சு சொல்லிவிடு. வறுத்துட்டியாம்மா? வறுத்துட்டேம்மா, எடுத்துட்டேன். முதல்ல கீரையை நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துடணும் இல்லையா? பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துடணும். நம்ம குழம்புல நமக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி தொகுக்காது, நாக்கு வர வரங்கெல்லாம் இருக்காது, க்ளீனாக இருக்கும். நல்ல காரக்குழம்பு மாதிரியே இருக்கும். ஓகே மம்மி, கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் போதும் இதுக்கு. இதுக்கு இதெல்லாம் வறுக்க போறியா? இதெல்லாம் வறுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் போதும், ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. மிளகு வறுத்துக்கணும், தனியாவையும் வறுத்துக்கணும், சுக்கும் வறுத்துக்கணும். ஓ, சுக்கும் போடுறியாம்மா? சுக்கு போட்டால் உடம்புக்கெல்லாம் நல்லது. இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவையில்லை. சும்மா போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கினா போதும். அதுதான் தனியாக கடாயை வச்சு வதக்குறேன். வதக்கிட்டோம்னா இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லைம்மா. கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும். வதக்கிட்டு பாருங்கள், அவ்வளோதான். ஓகே மம்மி, குழம்பு தாளிக்கிறியாம்மா? ஆமாம்மா. கடுகு போட்டுக்கணும், வெந்தயம் போட்டுக்கணும், கருவேப்பிலை போடணும், கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இறக்கும்போது தான் கொத்தமல்லி போடணும். ஓகே மம்மி. உப்பு கரெக்டாக அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும்.
தக்காளி அரைக்க போறியா? ஆமாம்மா, இதுக்கு வந்து பத்தி குழம்பு மாதிரி இருக்கும். அதனால ஒன்றும் பாதியமாக அரைச்சி தக்காளி ஊற்றிருக்கோம். ஓ சரிம்மா சரிம்மா. போடுமா. அரைக்கணும், ஒன்றும் பாதியமாக அரைக்கணும், ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது. அம்மா இந்த பிரண்டையை அரைக்க போறியா? ஆமாம்மா, இந்த லேசாக அரைச்சி போடணும். குச்சி குச்சியாக அரைக்கணும், சிலருக்கு பிடிக்காது. அதனால ஒன்றும் குத்தமாக அரைச்சி போடணும். பிரண்டையை அரைச்சி வந்துட்டு அதை ஊற்றிடலாம். இதை நல்லா வதங்கணும். அம்மா இந்த குழந்தை பெத்தா பத்திய குழம்பு வைக்கிறாங்களா, அது எப்படிம்மா வைக்கணும்? அதுவும் ரொம்ப பேர் கேட்டுக்கிறாங்க. நான் அடுத்த வீடியோவில் இந்த பத்தி குழம்பு வச்சு காட்டுறேன். ஓ ஓகேம்மா, அடுத்த வீடியோ அதை போட்டுடலாமா? போட்டுருவேன். வதங்கிச்சாம்மா? வதங்கிச்சுன்னா இப்போ புளி தண்ணி ஊற்ற போகிறோம். ஓ புளி கரைச்சி தண்ணி. ஓகே ஓகே ஓகேம்மா. இப்போ மிளகாத்தூள் போட போகிறோம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டுக்கலாம். மஞ்சாத்தூள், அரைக்க போறியாம்மா? ஆமாம்மா, நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, இந்த தனியாக தான் அரைச்சி ஊற்றணும். இதில் வந்து மிளகு, சுக்கு, தனியா, சீரகம். ஓகே மம்மி. அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவா? மசாலா இது லாஸ்ட்டில் தான் கொட்டணும். கொத்தமல்லியாக லாஸ்ட்டில் தான் போடணும். இறக்குனதுக்கப்புறம் போட்டுக்கலாமா? இறக்குனதுக்கப்புறம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி. வாசனை சூப்பராக இருக்குமா? குழம்பு ரெடி ஆயிடுச்சாம்மா? ரெடி ஆகிடுச்சு, இறக்கிட்டேன். சூப்பராக இருக்கேம்மா. கொத்தமல்லி போடுறேன். கலரே சூப்பராக இருக்கே. ஓகே. ஓகேம்மா, சூப்பர்மா.